சமூக வலைதளங்களில் ஒரு பெண் வீட்டில் ஃப்ரிட்ஜில் ஐஸ் கட்டி உறைந்திருக்கிறது. அதை அவர்கள் கத்தியை கொண்டு அகற்ற முயற்சி செய்திருக்கின்றார். இதனால் ஃப்ரிட்ஜில் திடீரென கேஸ் லீக் ஆக ஆரம்பித்திருக்கிறது. உடனே அந்த பெண்ணுக்கு என்ன செய்வது என்று புரியாமல் ஃப்ரிட்ஜை வீட்டிற்கு வெளியே எடுத்துக் கொண்டு போய் வைத்து விட்டார்கள். எங்கள் வீட்டில் நடந்தது போல் உங்களுக்கும் நடக்காமல் இருக்க ஃப்ரிட்ஜில் இதுபோல் கத்தியை வைத்து சுத்தம் செய்யாதீர்கள் என்றும், மேலும் இதுபோல் உங்கள் வீட்டில் நடந்துவிடக் கூடாது என்பதற்காகவும் தான் இந்த பதிவை வெளியிடுகிறேன் என்று அந்த பெண் அழுத்தி கூறியிருக்கிறார். முதலில் ஃப்ரிட்ஜில் ஐஸ் கட்டி உறைந்தால் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? மேலும் ஃப்ரிட்ஜில் ஐஸ் கட்டி உறைவதற்கான காரணங்களை பற்றியும் பார்ப்போம். பொதுவாகவே பெரும்பாலான வீடுகளில் ஒற்றை கதவு கொண்ட ஃப்ரிட்ஜ் தான் இருக்கும். இந்த மாடலில் ஃப்ரிட்ஜ் வைத்திருப்பவர்கள் பெரும்பாலும் இந்த பிரச்சனையை எதிர்கொள்கின்றனர். அதாவது ஃப்ரீசரில் எத்தனை முறை சுத்தம் செய்தாலும் ஃப்ரீசரில் மலை போல் பனிக்கட்டியாக இருக்கும். இதற்கு காரணம் ஃப்ரிட்ஜ் கதவு பழுதடையும் போது, அதாவது ரப்பர் கெட்டுப்போய் வெளிக்காற்று உள்ளே வரும்போது இந்த பிரச்சனை ஏற்படுகிறது. ஃப்ரீசரில் பனி கட்டிய பிறகு ஃப்ரிட்ஜ் குளிரூட்டும் திறன் குறைகிறது மற்றும் அதிக நேரம் இருக்கிறது. இதன் காரணமாக மின்சாரம் அதிகம் பயன்படுத்தப்படுகிறது மற்றும் உணவுப் பொருட்களை சரியாக குளிர்ச்சியாக வைத்திருக்க முடியாது. அதுபோல் தண்ணீரை சுத்தம் செய்யும் நீர் வடிகட்டி சரியாக வேலை செய்யவில்லை என்றால் பனிப்பாறை உருவாகும். இது உங்கள் குளிர்சாதன பெட்டியில் உள்ள அனைத்து பொருட்களையும் உறைய வைக்கும். எனவே தண்ணீர் வடிகட்டியை மாற்றுவது தீர்வு. மேலும் சட்டென கத்தி மற்றும் மற்ற பொருட்களை வைத்து அதில் சுத்தம் செய்ய முயற்சி செய்தால் எப்படித்தான் கேஸ் லீக் ஆகும். அப்படி ஆகும் பொழுது முதலில் பிளக் பாயிண்ட் ஆஃப் செய்து விடுங்கள். இனிமேல் ஃப்ரிட்ஜில் ஐஸ் கட்டி உறைந்தால் அது என்ன பிரச்சனை என்பது ஆராய்ந்து சரி செய்து கொள்ளவும். எல்லாருக்கும் வணக்கங்க. நமக்கு மட்டும் எப்படி தான் இந்த டிசைனாக பிரச்சனை வருதுன்னு தெரியல. ஃப்ரிட்ஜை கழுவலான்னு நினச்சது ஒரு குத்தமாக எடுத்து க்ளீன் பண்ணலான்னு எல்லாம் எடுத்து கழட்டிட்டு க்ளீன் பண்ணலான்னு பார்த்தா மேலே கீழே ஐஸ் கட்டியாக இருந்துச்சுங்க. எங்கள் வீட்டில் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த ஐஸ் கட்டியை வந்து கத்தி வச்சு இப்படின்னு தள்ளின உடனே அது என்ன ஆயிடுச்சு, அதில் கேஸில் இருக்கிற டியூப் வந்து ஹோல் ஆகி ஃபுல்லாக கேஸ் வெளியே வர ஆரம்பிச்சு. எங்களுக்கு ஒரே பயம். உடனே வந்து ஃப்ரிட்ஜை தூக்கி வெளியே வச்சிட்டோம். தயவு செஞ்சு யாரும் இந்த தப்பை பண்ணிடாதீங்க. ஐஸ் கட்டி ஆச்சு அப்படின்னா அதுக்கான ரிப்பேர் பண்ணுறதுக்கு இன்ஜினியரை கூப்பிட்டு பாருங்கள். தயவு செஞ்சு நீங்களே எதுவும் பண்ணாதீங்க. அது கண்டிப்பாக சேஃபான விஷயம் இல்லை. நாங்கள் பண்ண தப்பை யாருமே பண்ணிடாதீங்க. ஏதாவது வச்சு குத்தும் போது ஃப்ரிட்ஜ் வெடிக்கிறக்கோ இல்லை கரண்ட் ஷாக் அடிக்கிறக்கோ நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ அந்த ஃப்ரிட்ஜே வந்து வேலைக்காகாமல் ஆயிடுச்சு.